ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணிக்கு துலாபாரம் கொடுக்கறதுக்காக திராசில் உட்கார வச்சுருக்கும் போது அப்போ பழங்கள்லாம் ஒரு பக்கம் வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கண்மணியை உட்கார வைக்கிறாங்க. ஆனால் திராசு சரிசமமான நிலைமைக்கு வராமல் இருக்கவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அங்கே ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானுவும் தமிழரசியும் அவங்க கோயிலுக்கு வரவும் அப்போ ஜானு சொல்கிறாங்க, அதாவது உன் மனசில் ஏதாவது பாரம் இருந்துச்சுன்னா அது தூக்கி எறிஞ்சிருமா, அப்போ கரெக்டாக ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரிக்கு கண்மணியும் தன் மனசில் இருந்த அந்த பாரம் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா திராசில் ஒரே ஒரு பழத்தை மட்டும் ஜானு வைக்கவும் திராசு சரிசமமான நிலைமைக்கு வந்துடுது. இதை பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே ஜானுவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி கையால் அவங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கவும் அப்போ ஜானுவும் தமிழரசி அவங்களும் பிரசாதம் வாங்குறதுக்காக வராங்க. அப்போ கண்மணிகிட்ட ராகு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி, இவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கிற, நீ கொஞ்சம் உட்கார் அப்படிங்கவும் இது ஜானு பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய மனைவியை அவன் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அதே நேரத்தில் அங்கே பார்க்கும்போது மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் சொல்றாங்க, இந்தாங்க அண்ணி, அதாவது இந்த பானகரத்தை குடிங்க, நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணியை அதை வாங்கி குடிக்கிறாங்க. இதையும் ஜானு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க பிரசாதம் வாங்கிட்டு வரவும் அப்ப ஜானு தமிழரசிட்ட சொல்றாங்க, அந்த குடும்பத்தை பத்தியா எல்லாரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கிறா போலுக்கு, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் எப்படி துடிச்சு போகிறாங்கன்னு இப்படி தான் இருக்கணும் குடும்பம்னா. அது மட்டுமா அந்த பொண்ணு அதாவது தான் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா, ஆனால் அவன் கணவர் உட்காருமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய தம்பி பார்த்தோம்னா அவளுக்காக பானகரத்தை கொண்டு கொடுக்குறாரு. தன்னுடைய அண்ணி ரொம்ப நேரமாக எதுவும் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்தோம் எவ்வளவு சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம குடும்பம் எப்போ மாறுமோ தெரியலையே. நம்ம குடும்பத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே இந்த குடும்பத்தை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழரசு ஜானு கிட்ட சொல்கிறாங்க, ஜானு மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம குடும்பமும் ஒரு நாள் இந்த மாதிரிக்கு மாறதான் போகுது, அதையும் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்குது. அடுத்து பார்த்தோம்னா கண்மணிக்கு அந்த பரிகாரத்தை எல்லாத்தையுமே முடிச்சிருந்தாங்க ஜோசியர் சொன்ன மாதிரி. அப்போ உடனே வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ எல்லாம் நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிருச்சுது, சரி நம்ம வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கண்மணி எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வள்ளி வீரா கிட்டையும் பிருந்தா கிட்டையும் சொல்றாங்க, இங்க பாருங்க ரெண்டு பேரும் கண்மணி அழைச்சிட்டு போய் வளகாப்புன்னு வாங்கியிருக்கிற புடவைய அவளுக்கு அதாவது மாத்தி அவளை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வீராவும் பிருந்தாவும் கண்மணி அழைச்சிட்டு போறாங்க. அப்போ கண்மணிக்கு அந்த புடவையெல்லாம் அவங்க மாற்றி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வீரா சொல்றாங்க, கண்மணி உண்மையிலேயே இப்போ ரொம்ப நீ அழகா இருக்கிற, ஏற்கனவே நீ அழகா இருப்பியா, இப்போ ரொம்பவே நீ அழகா இருக்கிற, வயிற்றுல குழந்தை வந்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்லவும் இன்னைக்கு மாதிரிக்கு நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வீரா சொல்லிட்டு வீரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அதாவது எங்க அண்ணனோட நிலைமைக்கு ராகு மாமா தான் காரணங்கிற உண்மை கடைசி வரைக்கும் எப்படியாவது கண்மணிக்கு தெரியாமே நம்ம மறைச்சிடணும், கண்மணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இருக்கிற சந்தோஷம் கண்டிப்பா இல்லாம போயிடும், அந்த உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு வீரா மனசுக்குள்ள நினைக்கவும் அப்போ கண்மணி வீரான்னு சொல்லி கூப்பிடும் போது வீரா அந்த யோசனையில இருக்கிறாங்க. என்ன வீரா நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், என்ன யோசனையில இருக்கிற அப்படிங்கும்போது உடனே ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. சரி வா நம்ம கீழே போகலாம், நம்மளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கண்மணி அழைச்சிட்டு இங்கே வராங்க. இங்கே பார்த்தோம்னா ராகவ் கார்த்தி அவங்க மாறன் இவங்க 3 பேரும் தான் பேசிட்டு இருக்கவும் அப்போ அவங்க விஜி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் சந்தோஷம் எல்லாமே முடிஞ்சிட போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் கிட்ட வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா ரொம்பவே சந்தோஷமா இருக்குண்ணா, நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது, இப்போ தான் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கவும் அப்புறம் ராமச்சந்திரன் சொல்றாங்க, ஆமா வள்ளி, இன்னும் நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்ல இப்போ வள்ளியும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை அழைச்சிட்டு வராங்க. இப்போ சொந்தக்காரங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்துடுவோம். அப்போ வள்ளியும் ராமச்சந்திரன் அவங்க எல்லாரையும் அதாவது வரவேற்கிறாங்க. அப்போ கண்மணி அழைச்சிட்டு வீராவும் பிருந்தாவும் வரவும் உடனே ராகு அப்படியே கண்மணியே பார்த்துட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா மாறனும் கார்த்திக் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்னடா அதாவது என்னமோ அண்ணி இன்னைக்கு தான் பாக்குற மாதிரிக்கு வச்சகன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு. அப்ப ராகு வெக்கப்பட்டு இருக்கிறாங்க, போங்கடா சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க அப்படிங்கவும் ஆமா ஆமா நீ தான் அண்ணியை இப்படி பார்வையா பாக்குறீங்க, என்னமோ அண்ணியும் உனக்கு இன்னைக்கு தான் கல்யாணங்கிற மாதிரிக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது ராகு வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி அழைச்சிட்டு வரவும் அப்போ வள்ளி இந்த சேர்ல அவளை உட்கார வைங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணி அதில் உட்கார வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நல்ல நேரம் ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருச்சுது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நலுங்க அவளுக்கு வைங்க, வளகாப்பு அதாவது வளையல் எடுத்து அவளுக்கு கையில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே பார்த்தோம்னா ஒரு அம்மாவை தான் வாராங்க. இப்போ வள்ளி வந்து அந்த அம்மாவை நீங்களே வந்து போடுங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து கண்மணி வந்து தடுக்கிறாங்க. அம்மா ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கவும், இப்போ கண்மணி வந்து சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வளையல போடணும், எனக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து அங்கே வந்திருக்காங்களா ஒரு லேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, வள்ளிக்கு வந்து அதாவது குழந்தையும் கிடையாது, கல்யாணம் ஆகலை, அவளை போய் வந்து ஃபஸ்ட்டு வழியில் போட சொல்கிறியே அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டதுமே கண்மணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, எங்கள் வள்ளியம்மாவை அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை 6 பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வள்ளி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ கண்மணி சொல்கிறாங்க, அதாவது குழந்தை பெற்றவங்க தான் வந்து இதை போடணும்னு கிடையாது, குழந்தை பெறாதவங்க கூட அவங்களுக்கு வந்து 6 குழந்தைங்கள் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம், அவங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் துடிச்சு போயிடுவோம், எங்களுக்கு ஒன்றுனா அவங்க துடிச்சு போயிடுவாங்க, இதுக்கு மேலே எங்களுக்குள்ள எந்த இதுவே தேவை கிடையாது, இதுக்கு மேலே ஒரு நல்ல மனசு, அதாவது எங்களுக்கு ஒன்றுனா துடிச்சு போடக்கூடிய நல்ல மனசு அவங்ககிட்ட இருக்குது, இதுக்கு மேலே என்னம்மா வேணும், அதனால் எனக்கு எங்கள் வள்ளியம்மா தான் வலையில் போடணும், அதுக்கப்புறமா தான் எனக்கு அம்மா கூட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா உடனே வள்ளி வந்து கண்மணி கிட்ட சொல்கிறாங்க, கண்மணி வேண்டாம் கண்மணி, அவங்களே இந்த வலையில் போடட்டும் அப்படிங்கும்போது, என்ன வள்ளியம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்க நல்ல மனசு இங்கே யாருக்குமே கிடையாது, அதை நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, எனக்கு நீங்கள் தான் போடணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து இதை வந்து விஜய் வந்து பார்த்துக்கிட்டு, பாரு இவன் எந்த மாதிரிக்கு சென்டிமெண்ட் அடித்து விட்டுட்டு இருக்கான்னு, ஏற்கனவே இந்த வள்ளிக்கு கேட்க வேண்டாம், இப்போ வேற இந்த மாதிரி கைசை வச்சுட்டாலா, இன்னும் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லவும், அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாண்டி நானும் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ரொம்ப ஓவராக தான் இந்த கண்மணி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, இவளுக்குள்ள ஆட்டம்லாம் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நின்றும், இந்த வாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் பேச போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ என்னதான் பண்ண போற அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கும், அப்போ நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வந்து அவங்க கண்மணிக்கு நலுங்கெல்லாம் வச்சு அவங்க வலையெல்லாம் போட்டு விடவும், உடனே வந்து கண்மணி வந்து அவங்க வள்ளி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ வந்து வள்ளி வந்து அவங்க கண்மணியோட அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா நீங்களும் போடுங்கம்மா, அவளுக்கு வைங்கம்மா நலுங்கு அப்படிங்கவும், உடனே அடுத்துதான் அவங்க வந்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு நலுங்கு வைக்கவும், அப்போ விஜய் வந்து வைக்கிறதுக்காக வரும்போது உடனே வள்ளி வந்து தடுக்கிறாங்க, என்னடி நீ எதுக்காக வந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதையாக அங்கே போய் ஓரமாக நிற்க மாட்டியா அப்படின்னு சொல்லவும், என்ன வள்ளியம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நானும் உங்கள் பொண்ணு கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது நீ வந்து இந்த வீடு அதாவது என்னுடைய பொண்ணா, அதுக்கு எந்தவித அருகதை உனக்கு கிடையாது, உன்னை பாவம் பார்த்து நான் உனக்காக வந்து இவங்க எல்லாரையும் நான் எதிர்த்து உனக்காக வந்து நான் துணையாக நின்னேன், ஆனால் நீ என்னென்னா இந்த குடும்பத்துக்கு பழி வாங்கிறதுக்கும் துரோகம் பண்ணதுக்காக நீ வந்திருக்கிற, உனக்கு நான் வந்து அம்மாவா, ஒழுங்கு மரியாதை நீங்க இருந்து போயிரியா இல்லையா, தேவையில்லாம அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் வந்து எரிச்சலோடு அங்கே இருந்து அந்த அன்னைக்கு வராங்க, என்ன பார்த்தா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, பாரு கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து எல்லாருமே நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே சாப்பிட போங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் சாப்பிட்றதுக்காக போகும்போது அப்போ கண்மணியோட ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. அப்போ கண்மணி என்னது நம்மளுக்கு யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அது பார்த்தோம்னா விட்னஸ் தான் ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.